Hello friends, welcome to Viyen's channel. நம்ம இப்போ நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லேட்டஸ்டான ட்ரெண்டிங் சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஜூமுங்கிறது ஆன்லைன் மீட்டிங் பிளாட்ஃபார்ம். இப்போது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் இது ஏன் லேட்டஸ்ட், இது ஏன் ட்ரெண்டிங்கான அப்ளிகேஷனாக இருக்குன்னு. ஆமாம், இப்போ கவர்மெண்ட் எல்லாமே ஆன்லைன்லேயே கொண்டு வந்துட்டாங்க. இப்போ இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷனில் ஆன்லைன் கிளாஸஸ், ஒர்க் ஃப்ரம் ஹோம் எல்லாமே ஆன்லைன்லேயே பண்ணுறோம். ஸோ இந்த ஆப் இப்போ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த ஆப் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத சிம்பிள் ஸ்டெப்ஸாக நான் இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். ஸோ நம்ம இப்போ இந்த வீடியோவுக்கு போகலாம். இந்த ஜூம் ஆப் நீங்கள் உங்களோட லோக்கல் டெஸ்க்டாப்பில் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு உங்களோட கூகுள் க்ரோமில் ஜூம் அப்படின்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய லிங்க்ஸ் கிடைக்கும். அதில் இருக்கிற ஃபஸ்ட்டு லிங்க்கில் டவுன்லோட் அப்படிங்கிற ஆப்ஷனில் நீங்கள் கிளிக் பண்ணணும். ஸோ இந்த டவுன்லோட் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் உங்களுக்கு ஒரு டவுன்லோட் அப்படிங்கிற பட்டன் இருக்கும். ஸோ அந்த பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு உங்களோட லோக்கல் டெஸ்க்டாப்பில் டவுன்லோட்ஸ் ஃபோல்டரில் ஜூம் இன்ஸ்டாலர் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் ஆகும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு டயலாக் பாக்ஸ் வரும். அதில் ரன் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஸ்டாலர் உங்களோட டெஸ்க்டாப்பில் ரன் ஆகும். ஸோ இதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். நீங்கள் அது வரைக்கும் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா ஒன்ஸ் இது கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா ஜூம் அப்ளிகேஷன் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இந்த ஜூம் அப்ளிகேஷனில் 2 ஆப்ஷன் இருக்குது. ஜூம் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி மீட்டிங் ஷெட்யூல் பண்ணலாம், இல்லை ஜூம் மீட்டிங் அட்டெண்ட் மட்டும் பண்ணலாம். ஸோ ஜூம் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணால் தான் உங்களால் மீட்டிங் ஷெட்யூல் பண்ண முடியும். ஜூம் அக்கௌண்ட் இல்லாமையும் நீங்கள் மீட்டிங்ஸ் அட்டெண்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஜாயின் அ மீட்டிங், சைன்இன். சைன்இன் வந்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்காக, ஜாயின் அ மீட்டிங் வந்து ஆல்ரெடி ஷெட்யூல் பண்ண மீட்டிங்க்கு நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ஸோ நம்ம இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஜாயின் அ மீட்டிங் பார்க்கலாம். ஜாயின் அ மீட்டிங்க்கு உங்களுக்கு மீட்டிங் ஐடி, பாஸ்கோட் வேணும். ஸோ மீட்டிங் ஐடிங்கிறது ஒரு நம்பர் மாதிரி, அது யார் மீட்டிங் ஷெட்யூல் பண்ணியிருக்காங்களோ அவங்க நமக்கு தருவாங்க. ஸோ அந்த நம்பரை நம்ம கொடுக்கணும். கீழே சோனின்னு மென்ஷன் பண்ணியிருக்கலாம், அது வந்து ஒரு டிஸ்பிளே நேம். நம்மளோட நேம் அல்லது நம்மளோட ஆர்கனைசேஷன் அந்த மாதிரி மென்ஷன் பண்ணணும். அப்போ தான் மீட்டிங் ஜாயின் பண்ணியிருக்கிற நம்ம யார் அப்படிங்கிறது மீட்டிங்கில் உள்ள எல்லாருக்கும் தெரியும். ஸோ நம்ம நேம் கொடுக்குறோம். நான் இப்போ சோனின்னு கொடுக்குறேன். அடுத்து உங்களுக்கு மீட்டிங் பாஸ்கோட் கேட்கும். அந்த பாஸ்கோட் தான் பாஸ்வேர்டு மாதிரி. ஸோ அதுவுமே உங்களுக்கு மீட்டிங் ஷெட்யூல் பண்ணுறவங்களே தந்துடுவாங்க. ஸோ இது வந்து நார்மலாக ஒரு மீட்டிங் ரூமில் என்ட்ரு ஆகிறதுக்கு என்னென்ன ஆப்ஷனோ அதுதான் இது. ஸோ இதை கொடுக்கும்போது ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது இல்லையா, ப்ளீஸ் வெயிட் ஃபார் த ஹோஸ்ட் டு ஸ்டார்ட் திஸ் மீட்டிங். ஆமாம், ஹோஸ்ட் வந்து இன்னும் மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணல. அவங்க ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா தான் நீங்கள் மீட்டிங்கில் ஜாயின் பண்ண முடியும். அதுதான் இந்த ஸ்க்ரீன் உங்களுக்கு இண்டிகேட் பண்ணுது. ஸோ ஒரு மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஹோஸ்ட் வந்து ஃபஸ்ட்டே ஜாயின் பண்ணியிருக்கணும். அப்போ தான் எல்லாராலையும் மீட்டிங் ரூமுக்குள்ளே போக முடியும். ஸோ உங்களுக்கு ஜூம் மீட்டிங்குள்ளே நீங்கள் போயிட்டீங்க. ஜூம் மீட்டிங்குள்ளே போனதுக்கப்புறமா ஹோஸ்ட் உங்களை அட்மிட் பண்ணணும். ஸோ இந்த மெசேஜ் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணோன்னே ஹோஸ்ட்டுக்கு தெரியும். ஹோஸ்ட் வந்து உங்களுக்கு அட்மிட் பண்ணுவாங்க. அப்புறம் நீங்கள் ஒரு ஸ்க்ரீன் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதுதான் மீட்டிங் ரூமோட ஸ்க்ரீன். ஸோ இதுதான் அந்த ஸ்க்ரீன். இதில் மீட்டிங் டாபிக் எல்லாமே இருக்கும். நீங்கள் வந்து இதில் வந்து ஜாயின் வித் கம்ப்யூட்டர் ஆடியோ கண்டிப்பாக கொடுக்கணும். ஏன்னா அப்போ தான் நீங்கள் பேசுகிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க வீடியோ வந்து ஹோஸ்டோட ரூம். ஸோ ஹோஸ்டோட வீடியோ தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. மேலே இருக்கிறது சோனிங்கிறது வந்து உங்களோட வீடியோ. ஸோ இதில் நிறைய ஆப்ஷன் இருக்குது. பார்ட்டிசிபென்ட்ஸ், சேட், ஷேர் ஸ்க்ரீன். பார்ட்டிசிபென்ட்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணும்போது சைடில் எத்தனை பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகுது. ஸோ அது மூலமாக இந்த மீட்டிங்கில் யார் யார் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இந்த சைடு லெஃப்ட் சைடில் உள்ளது வந்து ஹோஸ்டோட வீடியோ, ரைட் சைடில் உள்ளது உங்களோட வீடியோ. ஸோ இப்போ நீங்கள் வந்து மீட்டிங் நடக்குது அப்படின்னா அவங்கள நீங்கள் டைரெக்டாக பார்த்து இந்த வீடியோ மூலமாக நீங்கள் பேசிக்கலாம்.
ஸோ இதில் ஷேர் ஸ்க்ரீன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது, ரெக்கார்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது, ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு. ஸோ இது மூலமாக ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அந்த மீட்டிங்கை நீங்கள் அப்படியே ரெக்கார்ட் பண்ணிவிட்டு இன்னொரு தடவை உங்களுக்கு ரெஃபரன்ஸ் எடுத்து போட்டு பார்த்துக்கலாம். ரியாக்ஷன் வந்து இந்த மீட்டிங்க்கு நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது. ஸோ அதுவுமே உங்களுக்கு ரொம்ப ஈஸி தான். ஸோ சைடில் லீவ் மீட்டிங்னு ஒன்று இருக்குது, அதை நீங்கள் கிளிக் பண்ணும்போது மீட்டிங்லேருந்து வெளில வந்துடுவீங்க. இது ரொம்ப சிம்பிள். ஸோ இப்போ நம்ம ஜூமில் அக்கௌண்ட் எப்படி க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இதில் சைன்இன் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். லெஃப்ட் சைட் சைன்இன் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்கிறவங்க யூஸ் பண்ணுற லாகின் மாதிரி. ரைட் சைடில் 3 ஆப்ஷன் இருக்குது. சைன்இன் வித் SSO, சைன்இன் வித் கூகுள், சைன்இன் வித் ஃபேஸ்புக். ஸோ இதில் ஒரு கூகுள் ஜூம் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ஜிமெயில் ஐடி இல்லை ஃபேஸ்புக் ஐடி வேணும். கண்டிப்பாக எல்லாருக்குமே ஜிமெயில் ஐடி இருக்கும். ஸோ நான் இப்போ உங்களுக்கு ஜிமெயில் ஐடியில் எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறத காமிக்க போகிறேன். ஸோ நீங்கள் அந்த சைன்இன் வித் கூகுள் அப்படிங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகுது. அதில் உங்களுக்கு வெரிஃபிகேஷனுக்காக உங்கள் டேட் ஆஃப் பர்த் கேட்குறாங்க. ஸோ நீங்கள் உங்கள் டேட் ஆஃப் பர்த் ப்ரொவைட் பண்ணணும். நீங்கள் ப்ரொவைட் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ நான் ஆல்ரெடி இந்த க்ரோமில் வந்து 2 ஜிமெயில் ஐடி கான்ஃபிகர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ டேரெக்டாக எனக்கு அந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஒருவேளை நீங்கள் ஜிமெயில் ஐடி லாகின் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு மெயில் ஐடி கேட்கும். ஸோ மேலே இருக்கிறது வந்து நீங்கள் லாகின் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு ஜிமெயில் அட்ரஸ் கொடுங்க. அப்படி இல்லைன்னா கீழே உள்ள ஆப்ஷன் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டேரெக்டாக அந்த கூகுள் அக்கௌண்ட்டை பிக் பண்ணிக்கலாம். ஸோ இது நீங்கள் உள்ளே போய் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாகவே புரியும். ஸோ இதில் நீங்கள் சைன்இன் ஆப்ஷன் கிளிக் பண்ணும்போது உள்ளே உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ எனக்கு வந்து நான் 2 ஜிமெயில் ஐடி கான்ஃபிகர் பண்ணி வச்சுருக்கனால 2 ஜிமெயில் ஐடியும் காட்டுது. ஸோ உங்களுக்கு எந்த ஜிமெயில் ஐடியில் ஜூம் அக்கௌண்ட் வேணுமோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் பாஸ்வேர்ட் கேட்கும். ஸோ அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து உங்களோட மெயில் பாஸ்வேர்ட் கொடுக்கணும். மெயில் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ உங்கள் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட் கொடுக்கும்போது உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதுதான் ஜூம் அப்ளிகேஷன். ஸோ இப்போ உங்களுக்கு ஜூம் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆனதுக்கப்புறமா நீங்களே மீட்டிங் ஷெட்யூல் பண்ணலாம். எத்தனை பேருக்குனாலும் அந்த மீட்டிங் இன்வைட் அனுப்பலாம். ஜூம் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. ஸோ இதில் லான்ச் ஜூம் அப்படிங்கிற பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு ஜூம் அப்ளிகேஷன் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். அதில் உங்களுக்கு தேவையான ஆப்ஷன் எல்லாமே கிளியராகவே சிம்பிளான இங்கிலீஷில் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு ஜூம் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிடுச்சு. அதில் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நியூ மீட்டிங், ஜாயின், ஷெட்யூல் மீட்டிங், ஷேர் ஸ்க்ரீன். நியூ மீட்டிங்கிறது உடனே மீட்டிங் ஷெட்யூல் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன். ஷெட்யூல் மீட்டிங்கிறது வந்து டைம் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். ஈவினிங், ஆஃப்டர்நூன் எந்த டைம் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ அந்த ஷெட்யூல் மீட்டிங் கிளிக் பண்ணும்போது நீங்கள் அதோட டாபிக், மீட்டிங் ஐடி எப்படி க்ரியேட் பண்ணணும், ஸ்டார்ட் டைம், எண்ட் டைம் எல்லாமே கொடுத்துக்கலாம். எய்தர் நீங்கள் ஜென்ரேட் ஆட்டோமேட்டிக்கலி கொடுத்தீங்கன்னா மீட்டிங் ஐடி ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகும். இல்லைனா உங்களுக்குனே ஒரு மீட்டிங் ஐடி இருக்கும். ஸோ அதை நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்போ நியூ மீட்டிங் உடனே எப்படி க்ரியேட் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ நியூ மீட்டிங் அப்படிங்கிற பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். அதில் நம்ம வந்து மீட்டிங் ரூம் மாதிரியே ஒரு ரூம் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ரூம் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து ஜாயின் ஆடியோ கண்டிப்பாக கொடுக்கணும். அப்போ தான் நீங்கள் பேசுகிறது எல்லாருக்குமே கேட்கும். அப்புறம் இன்வைட் அதர்ஸ் அப்படிங்கிறது உங்களோட மீட்டிங் ஐடி, பாஸ்கோட் யாருக்கு போகணுமோ அவங்க ஜிமெயில் ஐடியை கொடுத்துட்டு நீங்கள் அவங்கள இன்வைட் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயும் அதே மாதிரி ஆப்ஷன்ஸ் தான் இருக்கும். நீங்கள் உள்ளே போனீங்களாலே உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாகவே புரியும். ஸோ இதுலேயும் சைடில் எண்ட் மீட்டிங் இருக்குது. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து மீட்டிங் எண்ட் ஆகும். ஸோ ஸ்டார்ட் வீடியோ கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து மீட்டிங் ஸ்டார்ட் ஆகும்.
இவ்வளோ தான் ஜூம் அப்ளிகேஷன். இதை யூஸ் பண்ணுறது ரொம்பவே சிம்பிள். ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா உங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அதுக்கு ஆன்சர் பண்ணுறேன். இதை மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது அப்ளிகேஷன் பற்றி தெரிஞ்சுக்கணுனாலும் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவாக கண்டிப்பாக போடுறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படிங்கிறது நான் நம்புகிறேன். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. பாய்.